மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். செம்மணி புதைகுழி விவகாரம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுடன் உடன் விசாரணை நடத்தவும் வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகரன் கோரிக்கை. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாதென முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க சோமரத்தின ராஜபக்ஷவிடம் கேட்டுக்கொண்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடமும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகரன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு வலியுறுத்திய அவர் மேலும் பேசுகையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாதென அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை மரண தண்டனை கைதியான லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ஷ வெளிப்படுத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லையினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவே அனுப்பி வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சோமரத்தின ராஜபக்ஷ வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிடமும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று நானும் செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையின் ஊடாக கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பிரிவினைவாதத்தை தோற்கடிக்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களும் ஒன்றிணைய அழைப்பு. ஓய்வு பெற்ற அனைத்து இராணுவ வீரர்களும் இனம், மதம், கட்சி வேறுபாடுகளை தாண்டி மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என இராணுவ வீரர்களின் பெருஞ்சுவர் அமைப்பின் அமைப்பாளர் பந்துல அத்துக்கோரல அழைப்பு விடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கும் ஒற்றையாட்சிக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடிய பிரிவினைவாத கருத்தியல்கள் மீண்டும் தலை தூக்க முயல்வதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை ஊக்குவிக்கும் சக்திகளை கருத்தியல் ரீதியில் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1990 ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் சுமார் 600 ஆயுதமற்ற போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் 1987 ஆண்டு இந்தியாவின் வான்பரப்பு தலையீட்டையும் நினைவு கூர்ந்த அவர் நீண்டகால மோதலின் போது வெளிநாட்டு தலையீடுகள் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறினார். மேலும் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அந்த அமைப்பு 2009 ஆண்டு இலங்கை பாதுகாப்பு படைகளால் முற்றாக தோற்கடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முப்படைகள், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் நாட்டின் அரசியலமைப்பையும் ஒற்றுமையையும் பாதுகாக்க முக்கிய பங்காற்றியதாகவும் அவர் பாராட்டினார். அதேவேளை பிரிவினைவாத சிந்தனைகளுக்கு எதிராக சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக நாட்டின் பாதுகாப்பிற்கும் ஒற்றுமைக்கும் எதிரான எந்த ஒரு பிரிவினைவாத முயற்சியையும் எதிர்கொள்ள ஓய்வு பெற்ற அனைத்து இராணுவ வீரர்களும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் மீண்டும் அழைப்பு விடுத்தார். வடமாகாணத்தில் மீண்டும் காற்றாலை விவகாரம். இலங்கையின் வட மாகாணத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டை நிலையான முறையில் முன்னெடுப்பதற்கான மூலோபாய சுற்றுச்சூழல் முயற்சி மீண்டும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்திய சார்பு அதானி குழும முதலீட்டை வெளியேற்றிய அனுர அரசு தற்போது சீன சார்பு முதலீட்டாளர்களுக்கு சந்தை வாய்ப்பினை தோற்றுவிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இலங்கையின் எரிசக்தி தேவையை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பூர்த்தி செய்யும் நோக்கோடும் பிராந்தியத்தில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவித்து மூலோபாய திட்டமிடலை வலுப்படுத்தும் நோக்கத்தோடும் இலங்கை நிலைபேறான எரிசக்தி அதிகார சபையினால் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவியுடன் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கடந்த 2025 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட்ட வழிகாட்டுதல்களுக்கு அமைய இந்த மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக தீவக பகுதிகளில் சீன அரசினால் முன்னெடுக்கப்படவிருந்த புதுப்பிக்கப்படத்தக்க எரிசக்தி மின் உற்பத்தி முயற்சிகள் இந்தியாவினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆயினும் நீண்ட இழுபறிகளின் பின்னராக நெடுந்தீவின் சோலார் மின் உற்பத்தி மையம் ஒன்று தற்போது நிறுவப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணி விடுவிப்பு இராணுவம் இணக்கம் இளங்குமரன் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் பலாலி கிழக்கு பகுதியிலுள்ள இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள ஒரு பகுதி காணியை விடுவிக்க இராணுவ தரப்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட இராணுவ தளபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையில் பலாலி இராணுவ தலைமையகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்போது கடந்த 36 வருடங்கள் காலமாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதில் குறிப்பாக பலாலி வீதிக்கு கிழக்கு புறமாக காணப்படும் பலாலி கிழக்கு பகுதி மற்றும் பருத்தித்துறை கீரிமலை வீதியில் கடற்கரை பக்கமாக இருக்கும் பகுதிகளை விடுவிப்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் இராணுவ தரப்பினர் சாதகமான பதில்களை தந்தமையினால் மிக விரைவில் அவற்றை விடுவிப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். சுயேட்சை குழு அர்ஜுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள், சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் எம்பி எழுத்து மூலம் கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரிடம் எழுத்து மூலம் கோரியுள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: உங்களுக்கு தெரிந்தபடி நாடாளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவழியில் என்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் வன்முறை அச்சுறுத்தல் விடுத்தும் இழிவான சொற்களை பயன்படுத்தியும் வருகின்றார். சமீப காலமாக இந்த நடத்தை எந்த அளவிற்கு மோசமடைந்துள்ளது என்றால் அது என் கவனத்தை சிதறடிப்பதனால் நாடாளுமன்ற அவையில் அவரை எனக்கு அருகில் அமர வைப்பது எனக்கு இயலாத காரியமாகிவிட்டது. குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராவார். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு அனைத்து மூத்த தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு பின் இருக்கை வழங்கப்படும். இருப்பினும் வழக்கமான நடைமுறையை மீறி குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பிறகு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் வழக்கமான நடைமுறைக்கு இணங்க குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்னிடமிருந்து இடதுபுறமாக நகர்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட 2 எதிராக போராட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து பேராசிரியர் உள்ளிட்ட 2 எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை காலத்தை இழுத்தடிக்காமல் துரிதப்படுத்துமாறு கோரி பல்கலைக்கழக 3 போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக 3 இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் என்னும் அமைப்பின் அழைப்பில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிட்ட 2 மாணவிகளை துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கினார்கள் என்னும் குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் காலத்தை இழுத்தடிக்காமல் விசாரணைகளை துரிதமாக நடத்துமாறு கோரி பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. ஊழல் முதல்களுக்கு சீமான் ஆதரவு அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. தனியார் பள்ளிகள் வசூல் வேட்டை ஊழலில் பெருமுதலிகள் வெளியே வருவது பிடிக்காமல் சீமான் ஆதரவாக பேசுவது போல் தெரிகின்றது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். முதல்வர் விஜயின் அறிவுறுத்தலின்படி அமெரிக்காவின் பெட்னாவில் ஆண்டு விழாவில் சிறப்பாக பங்கேற்று அந்த விழாவை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாது மீண்டும் உலக தமிழர் மாநாட்டை நடத்துவதற்கான ஆலோசனையை மேற்கொண்டேன்.
வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து வந்திருக்கின்றேன் என சென்னையில் அமைச்சர் ராஜ்மோகன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். ஆய்வு பணி என்பது காலம் காலமாக நடைபெறுவதுதான். அமைச்சர் எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்வது மரபுதான். அமைச்சர் வீடியோ எதுவும் எடுக்கவில்லை. அவரே தமிழ் வழியில் படித்தவர். இன்று ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தனித்திறமையை வளர்த்து கொண்ட அரசியல் ஆளுமை. ஆய்வுகள் என்பதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தனியார் பள்ளிகள் காசு கொடுத்ததை தடுத்து பல்லாயிரம் கோடி ஊழல் தடுக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமாக பார்க்கக்கூடாது. அந்த பார்வை தவறு. ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். அரசு பள்ளிகள்தான் என்னுடைய கண்கள். தனியார் பள்ளிகள் வசூல் வேட்டை ஊழலில் பெரும் முதலைகள் வெளியே வருவது பிடிக்காமல் சீமான் ஆதரவாக பேசுவது போல் தெரிகின்றது. இவ்வாறு ராஜ்மோகன் கூறினார். தமிழகத்துக்கு தண்ணீர் தர இயலாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மறுப்பது உச்சநீதிமன்ற அவமதிப்பு. மாணிக்கம் தாகூர் தெரிவிப்பு. காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மறுப்பது உச்சநீதிமன்ற உத்தரவை நேரடியாக அவமதிக்கும் செயல் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது என்று மறுப்பது உச்சநீதிமன்ற உத்தரவை நேரடியாக அவமதிக்கும் செயலாகும். பருவமழை பெய்தது என்பது கூட்டாட்சி ஒத்துழைப்பை புறக்கணிப்பதற்கோ அல்லது நம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிப்பதற்கோ வழங்கப்பட்ட உரிமமல்ல. உச்சநீதிமன்றத்தின் 2018 இறுதி தீர்ப்பை கர்நாடகாவிற்கு நினைவூட்டுகின்றோம். மாநிலங்களுக்கு இடையேயான நதியின் நீர் ஒரு தேசிய சொத்து. எந்தவொரு தனி மாநிலமும் அதன் மீது பிரத்யேக உரிமையை கொண்டாட முடியாது. காவிரி மேலாண்மை வாரியம் ஜூன் மாதத்திற்கு 9.91 டிஎம்சி மற்றும் ஜூலை மாதத்திற்கு 32 டிஎம்சி தண்ணீரை திறக்க தெளிவாக உத்தரவிட்டுள்ளது. வறட்சி காலங்களில் விகிதாசார அடிப்படையில் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளும் முறையை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளது. பற்றாக்குறை ஏற்படும் போது அது ஒட்டுமொத்த படுக்கைக்கும் விகிதாசாரப்படியே பிரிக்கப்பட வேண்டும். கர்நாடகா தன்னிச்சையாக அணைக்கதவுகளை மூட முடியாது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து காவிரி மேலாண்மை வாரியம் குறிப்பிட்டுள்ள கால அட்டவணையை பின்பற்றி தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வென உலகச் செய்திகள். ஈரானுடன் இனி எந்த பேச்சும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். மோதல்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக ஈரானுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் இனி தெஹ்ரானுடன் எவ்வித தொடர்பையும் வைத்துக் கொள்ள தாம் விரும்பவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் கீழ் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே கையெழுத்திடப்பட்ட இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தமானது நிரந்தர உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்காக 60 நாட்கள் அவகாசத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. எனினும் கடந்த வாரம் கட்டாரில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் எந்தவித முன்னேற்றமும் இன்றி தோல்வியில் முடிந்தன. இந்த நிலையில் துருக்கியின் தலைநகர் அங்காராவில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சிமாநாட்டிற்கு முன்னதாக ஊடகவியலாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப், என்னை பொறுத்தவரை அந்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இனி அவர்களுடன் எந்த பேச்சும் இல்லை. அவர்கள் துரோகிகள். அவர்கள் மனநலமற்றவர்கள். அவர்களை வழிநடத்துபவர்களும் அவ்வாறானவர்களே. அவர்களுடன் கையாள்வது வெறும் நேர விரயம் என்றே நான் கருதுகின்றேன் என தெரிவித்தார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் டுடேயுடன் இணைந்து ட்ரம்ப் இந்த கடுமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பிரித்தானிய தூதுவரை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்தது ஈரான். தமது நாட்டுக்கு எதிராக பிரித்தானிய அதிகாரிகள் முன்வைத்து வரும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக ஈரான் வெளிவிவகார அமைச்சு பிரித்தானிய தூதுவரை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் மேற்கு ஐரோப்பாவிற்கான துணைத் தலைவர் அலிரேசா யூசுபி லண்டனின் இந்த அணுகுமுறையை கண்டித்து தூதுவர் ஹியூகோ ஷார்டிடம் ஒரு எழுத்துப்பூர்வமான எதிர்ப்பு கடிதத்தை வழங்கியதாக ரஷ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் இன்டர்நேஷனல் ஊடகத்தின் ஊடகவியலாளர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 ருமேனிய ஆண்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து லண்டனில் உள்ள ஈரானின் மூத்த ராஜதந்திரியை பிரித்தானியா அழைத்து விசாரித்த 2 நாட்களுக்கு பிறகு ஈரான் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரித்தானியாவில் ஈரான் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயன்றதாக பிரிட்டிஷ் தரப்பு கூறும் குற்றச்சாட்டுக்களை
அடிப்படை அற்றவை என யூசுப்பி நிராகரித்துள்ளார். மேலும் பிராந்தியத்தை சீர்குலைப்பதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் பிரித்தானியா கூட்டு சேர்ந்துள்ளதாகவும் சர்வதேச சட்டத்திற்கு முரணான அழிவுபூர்வமான நடத்தையில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் அலிரேசா யூசுப்பி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.mevali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.